Hi friends, how are you all? Welcome to my channel Padmavati Art Food and Life. Today's special is Appam with vegetable kurma. Appam with vegetable kurma. Appam மாவு அரைச்சு வச்சிருக்கேன். இதில் இன்னும் என்னென்ன மிக்ஸ் பண்ணணும், இதனுடைய மெஷர்மெண்ட்ஸ் என்ன, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம குருமா பண்ணிடுவோம். ஏன்னா ஆல்ரெடி நான் மாவு அரைச்சி வச்சதுனால இதுக்கு ஒன்றும் வேலை இல்லை. இதில் என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது, இதுக்கு மேற்கொண்டு என்னென்ன சேர்க்க போகிறோம், ஆப்பத்துக்கு தேவையானது என்னென்ன சேர்க்க போகிறோம், இதெல்லாம் நான் வந்து கண்டினியூவாக பாருங்கள் வீடியோவை. இதில் சொல்கிறேன் நான். இப்போது இந்த ஆப்பம் மாவை இங்கே வைக்கிறேன் தனியாக. இப்போ குருமா பண்ண போகிறோம். வெஜிடபிள் குருமா. வெஜிடபிள் குருமாவுக்கு பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். ஆப்பத்துக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸு, அப்புறம் குருமாக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. வெஜிடபிள்ஸ் வந்து எனி வெஜிடபிள்ஸு நான் இதில் வந்து கேரட்டு, உருளைக்கிழங்கு, கார்னு, ஸ்வீட் கார்னு, பட்டாணி, பச்சை பட்டாணி எல்லாமே போட்டிருக்கேன். நீங்கள் பீன்ஸு எல்லாமே போடலாம். ஃபூல்கோபி, அதாவது காலிஃப்ளவர்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே போடலாம். அதில் நான் வந்து இதுதான் போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு, கேரட்டு, பட்டாணி, ஸ்வீட் கார்ன் இதெல்லாம் போட்டிருக்கேன் நான். ஸோ இதெல்லாத்தையும் நான் தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். தனியாக வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போது இது தனித்தனியாக என்னென்ன நம்ம பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் நான் சொல்லிடுறேன். இப்போது இதில் அரைச்சி வச்சுருக்கேன். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னா 4 பெரிய தக்காளி, 4 டொமேட்டோ, 1 பிக் சைஸ் ஆனியன் அண்ட் 1 கப்பு, அதாவது ஒரு மூடி தேங்காய், 2 part of coconut, no, so coconut broken, then it is in 2 part. 1 part of the coconut is here. ஒரு பாதி மூடி நான் ஃபுல்லாக திருகி இதில் போட்டு வச்சுருக்கேன். குருமாக்கு தேங்காய் நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. தேங்காய் நிறையா இருந்ததுனால தான் நல்லாயிருக்கும். ஒரு மூடி தேங்காய், கொஞ்சம் ஜீரகம், 5 க்ரீன் சில்லி, 5 க்ரீன் சில்லி, இது எல்லாம் போட்டு இதில் அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் ஜிஞ்சர் 1 piece, garlic 5 to 6 pieces. garlic is optional. garlic போட்டால் நல்லாயிருக்கும் குருமா பொறுத்த வரைக்கும். இதில் சில பேர் வந்து சோம்பு சேர்ப்பாங்க, நான் சோம்பு சேர்க்கலை. சோம்பு சேர்த்தா அதனுடைய வாசனை இன்னும் நல்லா, குருமாக்கு இன்னும் நல்லா என்ஹான்ஸ்டாக இருக்கும். பட் எனக்கு சோம்பு பிடிக்காதனால நான் சோம்பு சேர்க்கலை இதில். ஸோ இதுதான் இதனுடைய இன்க்ரீடியன்ட்ஸ். வாட் இஸ் தட்? 4 tomatoes, 1 big size onion, 1 cup of coconut, 1 teaspoon jeera, 5 green chilies and 1 piece of ginger, 6 pieces of garlic. That's it. இதை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி வைக்கணும். இந்த மாதிரி இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான். இப்போது நெக்ஸ்ட்டு வேறு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பாருங்கள். இப்போ தாளிக்கிறதுக்கு நான் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம், கடலை எண்ணெய் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் இன்னும் ரொம்ப ஜோராக இருக்கும், சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெய் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக வாசனையாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கடலை எண்ணெய் வேணாலும், இல்லை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் என்னென்ன தாளிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்னமன், ஜீரா 1 teaspoon, 4 small pieces of cinnamon, 2 elaichi, 3 pieces of lavang, கிராம்பு, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை. அப்புறம் இதில் நம்ம 5 மிளகா, பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கோம், க்ரீன் சில்லி போட்டு அரைச்சிருக்கோம். ஸோ 1 tablespoon ஆஃப் காஷ்மீர் மிர்ச் பவுடர் எடுத்துருக்கேன். ஸோ இதில் க்ரீன் சில்லி போட்டிருக்கோம், அதனால காரம் இருக்கும். ஸோ இதில் காஷ்மீர் மிர்ச் பவுடரில் காரம் இருக்காது, அதனால 1 tablespoon ஆஃப் காஷ்மீர் மிர்ச் பவுடர், 1 teaspoon ஆஃப் ஹல்தி பவுடர், டர்மரிக் பவுடர், மஞ்சப்பொடி. அவ்வளோதான். இப்போ வந்து இது எல்லாத்தையுமே நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு, இது எல்லாத்தையும் ஒன்றா போடுறேன். அப்புறம் இங்கே இந்த மாதிரி நீளமாக வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இது கேப்சிகம். இதெல்லாம் வேக வைக்கக்கூடாது, இதெல்லாம் வதக்கணும். ஸோ 1 பிக் சைஸ் ஆனியன் அண்ட் 1 கேப்சிகம், மீடியம் சைஸ் கேப்சிகம். இதை நம்ம இதில் வறுக்கணும். இப்போ போட்டாச்சு, இதை நம்ம கொஞ்சம் வறுத்துக்கிறோம். பாருங்கள், இது ஜீரகம் கலர் மாற ஆரம்பிச்சிச்சு. இப்போது இதில் ஃபஸ்ட்டு ஆனியன் போடுறேன்.
ஃபஸ்ட்டு ஆனியன் போட்டுட்டு கொஞ்சம் வதங்கின உடனே அந்த காஷ்மீர் அதாவது குடமிளகா, சிம்லா மிர்ச்சி சொல்லுவாங்க, காஷ்மீர் மிர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் எவர் இட் இஸ். ஸோ குடமிளகான்னு தமிழில் சொல்லுவோம். இது கொஞ்சம் வதங்கினா போதும். பாருங்க இந்த மாரி லைட்டாக கலர் மாறினோடனே இந்த கிரன்ச்சினஸ் இருக்கணும். அதனால தான் அப்புறமா போடுறோம் நம்ம. அந்த வாசனை வந்து கமகமன்னு நல்ல வாசனையாக இருக்கும். இந்த குடமிளகா பார்த்தீங்கன்னா காஷ்மீர் மிர்ச்சி ரொம்ப வாசனை, நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ உப்பு எடுத்துக்கிறோம். ஆப்பம் குருமா ரெண்டும் பண்ணுறதுனால கொஞ்சம் வீடியோ டைம் எடுத்துக்கும். ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் ரொம்ப நல்லா எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக ஃபுல்லாக சொல்ல முடியும் என்னால். இப்போ வந்து இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். வெங்காயம் சிம்லா மிர்ச்சிக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். இந்த வேக வச்சு காய்கறி வச்சுருக்கேன், அது எல்லாமே சேர்த்தே ஒரு 1/2 கிலோ இருக்கும். அந்த காய்க்கு தேவையான, நான் உப்பு போடாமல் தான் வேக வச்சுருக்கேன், இந்த காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். அப்புறம் இங்கே அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மசாலா, 4 டொமேட்டோ, ஒரு ஆனியன், இந்த மாதிரிலாம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து போட்டுக்கணும். நான் ஒரு தடவையும் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்படி போட்டுட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதில் நான் கொஞ்சோண்டு பெருங்காயம் போடுறேன். பெருங்காய பவுடர் தான், துளியோண்டு போடுறேன், நிறையா தேவையில்லை. அப்புறம் மஞ்சப்பொடி 1 டீஸ்பூன், டர்மரிக் பவுடர், ஹல்தி பவுடர், மஞ்சள் பொடி அண்ட் 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீர் மிர்ச் பவுடர். காஷ்மீர் மிர்ச் பவுடர் அதாவது காரமே இருக்காது இது, அதனால தான் இதை போட்டுட்டு கருக விட்டுறக்கூடாது. அதோட ஜஸ்ட் ஒரு பெரட் அந்த வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகணும், அவ்வளோதான். இப்போ வந்து இந்த அரைச்சி வச்சுருக்கிற விழுத இதில் போடுறேன், மசாலாவில். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதில் நான் தண்ணியே விடாமல் அரைச்சிருக்கேன். இந்த டொமேட்டோவில் இருந்த தண்ணி தான். ஸோ தண்ணி விடாமல் அரைச்சிருக்கேன். அதனால் இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி, அதாவது இந்த காய்கறி எல்லாம் வேக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ஜலத்தையே ஊற்றுறேன் இதில். நான் அதெல்லாம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. காய்கறி வேக வச்சுருக்கிற தண்ணியே இதில் ஊற்றி நல்லா அதை உங்களுக்கு இதை அலம்பி மிக்ஸி ஜாரை இதில் ஊற்றப்போம். இந்த மசாலாவில் நான் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருந்தேன், ஏன்னா அந்த தக்காளியில் இருந்த தண்ணியே உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ தக்காளியில் உள்ள தண்ணியை வச்சு அரைச்சிருந்தேன். ஸோ இப்போ நான் காய்கறி வேக வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அது 1 டம்ளர் தண்ணி எடுத்தேன். அதுலேருந்து 1 டம்ளர் தண்ணியில் தான் வேக வச்சுருந்தேன். ஸோ அது 1 டம்ளர் தண்ணி, அதை தவிர 1 டம்ளர் தண்ணி, டோட்டலாக 2 டம்ளர்ஸ், அதாவது 200 mlன்னு வச்சுக்கோங்களேன். 200 ml வாட்டர் சேர்த்துருக்கேன். ஸோ அதுவே உங்களுக்கு போகும். இது வந்து கொஞ்சம் கொதிச்சு கெட்டியமானதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் மீதி தண்ணி இருக்கும். இதில் இன்னொரு 1/2 டம்ளர், அதாவது 250 ml தண்ணி வச்சுக்கோங்க. இதில் 200 ml ஊற்றியாச்சு இப்போது. ஸோ மீதி இதில் வந்து 50 ml தண்ணி வந்து காயில் இருக்குது கொஞ்சம் அடியில். ஸோ அந்த தண்ணியை ஊற்றினாக்க உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இந்த குருமாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். சால்ட்டு போட்டாச்சு. எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன். லாஸ்ட்டாக கடைசியாக இறக்கறச்சே பார்த்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றி இறக்கிக்கலாம். அப்போ தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இதை பாருங்கள் இப்படி இருக்குது. 200 ml தண்ணியில் இப்படி இருக்குது. இது கொஞ்சம் நல்ல வாசனை கம்மகம்மன்னு வரும். கொதிச்சுதுன்னா வாசனை வரும். அந்த வாசனை வர அளவுக்கு கொதிக்க விடணும். ஒரு 2 மினிட்ஸ், 2 to 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. நல்ல கம்மகம்மன் வாசனை வரும், கொஞ்சம் கெட்டியுமாயிக்கும். அது வரைக்கும் நம்ம இதை மூடி வச்சு கொதிக்க வைக்கிறோம். வெளியே திறந்து வச்சோம்னா பூரா வெளியிலலாம் தளத்துன்னு தெளித்து உங்கள் கிச்சன் வீணாக போயிடும். ஸோ அதனால் மூடி வச்சு கொஞ்சம் நாழி கொதிக்க வைக்கிறோம். இந்த மசாலா இப்போ கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து ஆப்ப மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஆப்ப மாவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 1 கப் பச்சரிசி, 1 கப் புழுங்கரிசி, 1/2 கப்பு உளுந்து யாரும் போட மாட்டாங்க ஆப்பத்துக்கு, நான் போடுவேன். நான் ஒரு கடையில் வந்து கேட்டுட்டு தான் பண்ணுறேன். இது ஒரு செஃப் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அது மாதிரி பண்ணாக்கா ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா வரும் அப்படின்ட்டு. ஸோ மெஷர்மெண்ட் நான் இன்க்ரீடியன்ஸை வந்து ஃபுல்லாக நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், பார்த்துக்கோங்க. 1 கப் ரா ரைஸ், 1 கப் பாயில்ட் ரைஸ், 1/2 கப் ஆஃப் உடத் தால் உளுந்தம்பருப்பு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் மெத்தி, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். எல்லாத்தையும் நல்லா ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி நைஸாக, ரொம்ப நைஸாக இருக்கணும்.
ஆப்பத்துக்கு மட்டும் மாவு வந்து குறக்குறன்னு இருக்கும் பாருங்கள், துளி கூட தெரியல பாருங்கள். இவ்வளோ நைஸாக அரைச்சிருக்கணும். நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ நம்ம இதில் தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். தேங்காய் பால் வந்து நான் இந்த மாதிரி ஹோம்மேடோட கோகோனட் மில்க் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வேணால் தேங்காவை அரைச்சி பாலை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பால் யூஸ் பண்ணணும், செகண்ட் பால் யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி ஃபஸ்ட்டு இப்போ புழிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு மில்க்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, கோகோனட்டை நல்லா திருகிட்டு அரைச்சி எடுக்கிற ஃபர்ஸ்ட் மில்க் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். செகண்ட் மில்க் யூஸ் பண்ணக்கூடாது. நான் வந்து அர்ஜென்ட்டுக்காக நான் வந்து ஹோம்மேட் கோகோனட் மில்க் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நான் நல்ல திக்காக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு, இவ்வளோ திக்காக இருக்கும். நான் இப்போ வந்து நான் அரைச்சி வச்சுருக்கிறத வந்து 2 பாகமாக பிரித்து வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படி வச்சுருக்கேன்னாக்க, கோகோனட் மில்க் போட்டுட்டு உடனே ஃப்ரெஷ்ஷாக ஆப்பம் ஊற்றிடணும், யூஸ் பண்ணிடணும். அப்புறம் வச்சிட்டோம்னாக்க உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்காது, ஒரு புளிப்பு வந்துடும் மாவில். அதனால தான் நான் வந்து பாதி மாவை எடுத்து வச்சுட்டேன். பாதி மாவில் தான் நான் வந்து கோகோனட் மில்க் போடுறேன். கோகோனட் மில்க் போடுறோம். இந்த நைஸாக அரைச்சிருக்கேன்னு சொல்லியே, அதனுடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள், இவ்வளோ கெட்டிமாக இருக்கணும். இப்படி இட்லி மாவு மாதிரி கெட்டிமாக இருக்கணும். அப்போ தான் இந்த கோகோனட் மில்க் போட்டிங்கனாக்கா இது இன்னும் கொஞ்சம் இது வந்துடும், லிக்விட் ஆகிடும் அது. அதனால் நம்ம வந்து இப்போ நான் வந்து ஒரு இது ஃபுல்லாக போட்டிருக்கேன் கோகோனட் மில்க்கு. இன்னும் ஒரு இதில் வந்து பாதி போடுறேன். இதை நான் அடுத்த மாவுக்கு யூஸ் பண்ணிப்பேன். இது அப்பப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணினீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுதான். இப்போது இதோட மட்டும் இல்லாமல் இதோட இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் என்ன சேர்க்க போகிறோம்னாக்க, இது என்னன்னு பார்க்குறீங்களா, ஒயிட் கலரில் இருக்குது. இது சர்க்கரை, சுகர், நார்மல் சுகர், நம்ம சாப்பிட்ற சுகரை நான் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சுகர் 1 டேபிள் ஸ்பூன் போடுறோம். இந்த மாவு வந்து எப்படியும் ஒரு 3/4 லிட்டர் இருக்கும், 3/4 லிட்டர் மாவு இருக்கும். அதுக்கு நான் வந்து 1.5 கோகோனட் மில்க் வந்து 1.5 போடுறேன். இது பார்த்தீங்கன்னா 200 ml கோகோனட் மில்க். நான் வந்து டோட்டலாக இதுக்கு 300 ml கோகோனட் மில்க் ஊற்றிருக்கேன். 300 ml கோகோனட் மில்க்கு நான் வந்து ஹோம்மேடோடது யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஒரு ஃபுல் தேங்காய், ஒரு முழு பெரிய தேங்காவை நல்லா அரைச்சி ஃபஸ்ட்டு மில்க் எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். இதில் ஒரு ஃபுல் தேங்காய் தேவைப்படும். இதில் நான் வந்து இது இன்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுறதுனால, நான் வந்து ஹோம்மேடோட கோகோனட் மில்க் யூஸ் பண்ணுறதுனால நான் 300 ml கோகோனட் மில்க்கு இதில் ஊற்றிருக்கேன். 1 ஃபுல் டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும், நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், மாவை நல்லா கரைச்சின்னுட்டேன். இது பாருங்கள் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு, தோசை மாவு மாதிரி வந்துடும். இதுக்கு மேலே ரொம்ப தண்ணியாகவும் கரைச்சிக்க வேண்டாம். இன்னும் ரொம்ப தண்ணியாக கரைச்சிருந்தாலும் எடுக்க வரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆப்பத்துக்கு இந்த கன்சிஸ்டன்சி போகும். 300 ml தேங்காய் பால் ஊற்றிருக்கேன் நான். இதை இப்போ கொஞ்சம் சைடில் வச்சுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம், இது என்னாச்சு, மசாலா நல்லா சூப்பராக கொதிச்சு வாசனை கம்மன்னு பாருங்கள், நல்லா தெளிக்கிறது. நான் சொன்னேன்ல, நல்ல சம வாசனை. இதில் வேறு ஒன்றுமே மசாலாவே போடலை நான். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு தான் இந்த தாளிச்சிருக்கேன், அவ்வளோதான். இந்த பிரிஞ்சி இலை இதெல்லாம். இப்போ வந்து இதில் வந்து இந்த இதை கொட்ட போகிறோம், காய்கறி எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், ஃபினிஷ். இப்போ ரொம்ப திக்காக எடுத்தது பார்த்தீங்கன்னா, இவ்வளோ திக்காக எடுத்தா. ஸோ அந்த திக்னஸ்க்கு பார்த்துக்கோங்க நீங்கள். ரொம்ப திக்காக எடுத்துனாக்க கொஞ்சம் இன்னும் ஒரு 100 ml தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த திக்னஸை பொறுத்து நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக. இதில் இன்னும் நிறையா நீங்கள் வெஜிடபிள்ஸ் போடலாம். நான் வந்து ரொம்ப நிறையா போடலை. கேப்சிகம், பொட்டேட்டோ, கேரட், மட்டர், க்ரீன் பீஸ் அண்டு ஸ்வீட் கார்ன், இது எல்லாம் தான் போட்டிருக்கேன். ஆனியன் இதெல்லாம் போட்டிருக்கேன் நான். அரைச்சி விட்டதுலேயும் ஆனியன், டொமேட்டோ, க்ரீன் சில்லி இதெல்லாம் அரைச்சி விட்டுருக்கேன். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுது. ஃபர்ஸ்ட் கிளாஸாக செம்ம டேஸ்டியாக. ஐயோ எனக்கு பயங்கர எக்ஸைட்டாக இருக்குது. ஸோ செம்ம டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு குருமா. இப்போ இது மேலே நல்லா கொத்தமல்லி தழையை நிறையா போடுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ தான் இப்போ கமகமான் வாசனையாக குருமா ரெடி ஆகிடுச்சு. அதோட ஆப்பமும் குத்தி உங்களுக்கு ஆப்ப மாவு எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு சொல்லியாச்சு. ஸோ அதை ஆப்ப சட்டியில் ஊற்றி உங்களுக்கு ஆப்பமும் குருமாவும் காமிக்க போகிறேன். இப்போ
என்னம்மா வெஜிடபிள்ஸ்லாம் போட்ட கொதிக்க விட வேண்டாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு காதில் விழுந்துருச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து கொதிக்க விட வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து காய்கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதுக்கு மேலே கொதிக்க விட்டாக்கா காய்கறியோட உருவம் தெரியாமல் போயிடும். அதனால் கொதிக்க விட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இதில் உள்ள மசாலாலாம் அதில் உரைச்சிந்துடும். அவ்வளோதான். இதுக்கு மேலே இதை கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. நான் ஆஃப் பண்ணிட்டேன், மூடி வச்சுட்டேன். இதில் நல்லா லாஸ்ட்டாக ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நெய் விடுறேன். விட்டு மூடி வச்சிடுறோம். இப்போ நம்ம ஆப்பம் பண்ண போகிறோம். இதுதான் ஆப்பசட்டி. பாருங்கள் இப்படி இருக்கும், குழுவாக இருக்கும் ஆப்பசட்டி. இதை இப்போ நான் வந்து அடுப்பை ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஆப்பசட்டி கொஞ்சம் காயணும். காஞ்சதுக்கப்புறம் இதில் எப்படி மாவு ஊற்றி எப்படி சழட்டணும் அப்படின்னு காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. இப்போ நான் வந்து ஆப்பம் ஊற்ற போகிறேன். கல் காஞ்சிருச்சு. இப்படி சழட்டணும். சழட்டணும் நல்லா. ஃபுல்லாக அந்த ஆப்பக்கல் ஃபுல்லாக அழகாக அப்படி வரணும். வச்சுட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் விடுறேன், கொஞ்சோண்டு நெய். இப்போ மூடி வச்சுடணும் 1 மினிட். இப்போ பாருங்கள் அழகாக இந்த மாதிரி சூப்பராக வந்திருக்கு. இதை நம்ம எடுத்து அப்படியே பிளேட்டில் வைக்கிறோம். ஆப்பம் குர்மா, வெஜிடபிள் குர்மா ஆப்பம் ரெடி. பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஹெல்தி. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். பண்ணுங்க, சூப்பராக சாப்பிடுங்க. ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் பத்மாவதி at Food and Life. Please share with your friends. Okay, Appam Kurma. It's a best combination. Appam vegetable kurma. Okay, bye bye. Thank you.